அதாவது பயங்கரவாதத்தின் கோர முகம் என்பது இதுதான் என்று கூற வேண்டும். திருமணமாகி ஏப்ரல் 14ஆம் தேதி தான் அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றிருக்கிறது. தற்போது 19ஆம் தேதி தான் ரிசப்ஷன் என்று கொண்டாடி இருக்கிறார்கள். ஒரு சொந்த கிராமத்திலே, ஹரியானாவின் கர்னல் கிராமத்தை சேர்ந்தவர். அங்குதான் அந்த திருமண ரிசப்ஷன் நடைபெற்று அனைவரும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிறகு தேனிலவிற்காக அவர்கள் சுவிட்சர்லாந்து சொல்வதற்காக திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அவருக்கு கொச்சியிலே அவர் போஸ்டிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கடற்படை அதிகாரியான வினய் நர்வாலுக்கு. ஆனால் லீவு அதிகமாக இல்லை, விடுமுறை அதிகமாக இல்லை என்பதற்காக சுவிட்சர்லாந்து போகாமல் காஷ்மீருக்கு சென்றிருக்கிறார்கள். பகல்காமிலே அவர்கள் இருந்தபோதுதான் இந்த சந்தர்ப்பம், இந்த பயங்கரம் நடைபெற்றிருக்கிறது. தன் கண் முன்னாலேயே, அதாவது இளம் மனைவி திருமணமாகி 6 நாட்கள் தான் ஆகிறது, அந்த மனைவியின் கண் முன்னாலேயே அந்த பயங்கரவாதிகள் இவரை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடற்படை அதிகாரியான லெப்டினன்ட் வினய் நர்வாலை. அதுவும் அவர் பேசும்பொழுது, அவருடைய மனைவி பேசும்போது மனமுடைந்து அந்த கொடுத்த பேட்டி, அப்பொழுதுதான் நாங்கள் பேல்பூரி சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம், திடீரென இந்த பயங்கரவாதி என் கணவரை என் கண் முன்னாலேயே அவருடைய பெயரை கேட்டுவிட்டு துப்பாக்கியால் அவரை சுட்டு கொண்டு விட்டான். அவருடைய பெயரை கூற சொன்ன, பெயரை கேட்டவுடன் அவர் மதம் என்ன என்று தெரிந்ததுடன் உடனடியாக கொடூரமாக சுட்டுக் கொண்டனர் என்ற அந்த அதிகாரியின் மனைவி நடுநடுங்கும் குரலில் கூறும்பொழுதும் சரி, அதே போன்று அவருக்கு கடைசியாக அந்த டெல்லி விமான நிலையத்திலே அவருக்கு அந்த கிரியா விடை கொடுக்கும் போது அந்த கதறிய காட்சியும் பார்ப்போர் தம் கண்களை குளமாக்குகின்றது என்றால் மிகையல்ல. என்றால் ஹரியானாவின் கர்னல் கிராமத்திலே பிறந்த லெப்டினன்ட் வினய் நர்வால் மிக சிறந்த கடற்படை அதிகாரியாய் இளம் அதிகாரிய பணியாற்றி கொச்சின், கேரளாவின் கொச்சின் நகரிலே பணி அமர்த்தப்பட்டிருந்தார். அங்கிருந்து அவர் மிக சிறந்த அதிகாரியாக இருந்தார். அவர் கடற்படையை சேர்ந்த உச்சக்கட்ட அதிகாரிகள் முதல் அனைவரும், கடற்படை தளபதி முதற்கொண்டு அனைவரும் அவருக்கு பிரியா விடை கொடுத்திருக்கின்றனர் என்றுதான் கூற வேண்டும். என்றால் இந்த பைசரன் புல்வெளியில் நடைபெற்ற அந்த சமவெளி பகுதியில் நடைபெற்ற அந்த பயங்கரவாத தாக்குதலிலே 26 பேர் குறைந்தபட்சம் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இளம் மனைவி கதரும் காட்சிகளை பார்க்கும்போது உண்மையிலேயே திருமணமாகி 6 நாட்கள் தான் ஆகின்றன. அவருக்கு அந்த பிரியா விடை கொடுக்கின்ற காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேசிய கொடி போர்த்தப்பட்டு கடற்படையின் சார்பிலே அந்த இறுதி மரியாதை அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த காட்சிகள் உண்மையிலேயே பார்ப்போர் தம் கண்களை குளமாக்குவது நிச்சயம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அவருடைய தாத்தா தற்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது, ஹவார் சிங் பேசும்பொழுது, இது எங்களுடைய மகன், எங்களுடைய பேரன் நாட்டிற்காக உயிரை தியாகம் செய்திருக்கிறான். இந்த தீவிரவாதிகளை சும்மா விடக்கூடாது, ஒவ்வொருவரையும் சுட்டுக் கொள்ள வேண்டும், பதிலடி கொடுக்க வேண்டும் என இந்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன் என கூறியிருக்கிறார். அதற்கேற்ப இந்திய அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களும் தக்க பதிலடி கொடுக்கப்படும், ஒவ்வொரு செயலுக்கும் அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும், உரிய பதிலடியை கொடுப்போம் என கூறியிருக்கிறார்கள். அந்த கடற்படை அதிகாரிக்கு கடற்படை வீரர்கள் தங்களது இறுதி அஞ்சலியை சல்யூட் அடித்து அனுப்புகின்ற காட்சிகளை தான் தற்போது பார்த்தோம். வினய் நர்வால் இளம் அதிகாரி அந்த சல்யூட் செய்கின்ற காட்சிகள், அந்த கடற்படை அதிகாரிக்கு, அந்த இளம் வீரருக்கு அந்த கடைசி அந்த மரியாதை என்பது மிக முக்கியமானது. அந்த மரியாதை கொடுத்த காட்சிகளை தான் தற்போது பார்த்தோம். நேவியின் தலைமை அதிகாரியாக தளபதியாக இருக்கக்கூடிய நேவி சீஃப் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி தலைமையிலே அந்த இறுதி மரியாதை கொடுக்கப்பட்டது. அந்த காட்சிகள் தற்போது நமக்கு கிடைத்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பயங்கரவாதத்தின் கோர முகம் எப்படி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சாட்சி. திருமணமான 6 நாட்களில் தேனிலவுக்கு சென்ற இடத்தில் இது போன்று பேல்பூரி சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது தன் கண் எதிரேயே கணவரை சுட்டுக் கொன்ற கொடூரத்தை பார்க்கின்ற மிக மோசமான ஒரு நிகழ்வு என்பது யாருக்கும் அமையக்கூடாது, எதிரிக்கு கூட அமையக்கூடாது என்று கூறலாம். அப்படி ஒரு நிகழ்வை அந்த வீர பெண்மணியை தற்போது கண்டிருக்கிறார். இருந்தாலும் அவர் மிக தெளிவாக உறுதியாக கண்ணீர் விட்டு கதறினாலும் தன் கணவனை பெருமைப்படும் வகையில் தான் வாழ்ந்து காட்டுவேன் என கூறியிருப்பது உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. அதே போன்று தானும் ஒரு இராணுவத்தில் சேர்ந்து இந்திய இராணுவத்திற்காக பணிபுரிவேன் என்று அவர் கூறியதும் உண்மையிலேயே பார்ப்போர் மட்டுமல்ல, அங்குள்ளோர் மட்டுமல்ல, இந்த காட்சிகளை பார்ப்போர் அனைவர் மனதிலும் அவருடைய உறுதித்தன்மையை பாராட்டக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே லெப்டினன்ட் வினய் நர்வாலுக்கு ஒரு ராயல் சல்யூட் தருகிறது சத்தியம் தொலைக்காட்சியும். பானு.